சாப்பிட்டா சரியாக போயிருங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாட்டுக்கோழி ஒரு 3/4 கிலோ எடுத்துருக்குறேங்க. மல்லி, சோம்பு, ஜீரகம், மிளகு எல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்குறேங்க. ரசத்துக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி மணக்க வச்சுருக்குறேங்க. சின்ன கப்பு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோங்க, பார்த்துக்கோங்க. வாங்க போய் வணக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. வாங்க, கொத்தமல்லி தழை என்கிட்ட இல்லைங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. கறி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்குறேங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி சின்ன நாட்டுக்கோழியாக வாங்கினீங்கன்னா தான் நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணி மாதிரி வைக்கணுங்க, ரசம் மாதிரி இருக்கணும். கறி நல்லா நிலம் வணக்கணுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா மஞ்சத்தூள் உப்பு இந்த மாதிரி வணங்குங்க. இங்கே பாருங்கள், நாட்டுக்கோழி நல்லா வணங்கிடுச்சுங்க எண்ணெயில், நல்லெண்ணெயில். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாங்க. மசாலா ஏற்கனவே வறுத்துருக்குறோம். நம்ம இப்படி ஒரு தடவை பரட்டி விட்டுக்கலாங்க எண்ணெயிலே. நல்லா கறியோடனா நல்லா பிடிச்சிக்குங்க, டேஸ்ட் நல்லா வரும். இதுலேயே தேங்காய் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கிறதுனால ஒன்றா ஊற்றி விசில் விட்டுக்கலாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி ரசத்துக்கு எப்பவுமே தேங்காய் கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட் வரும். இவங்க தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 2 சொம்பு சேர்த்துக்கலாங்க. சின்ன கோழி தாங்க, சீக்கிரம் வெந்துடும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் விட்டால் போதுங்க. 5 விசில் 6 விசில் விடலாம். இங்கே பாருங்க, நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி டம்ளர் ஊற்றி குடிங்க, சூப்பராக இருக்குங்க. இது செஞ்சாலே என் தம்பியோட ஞாபகம் தாங்க எனக்கு வரும். என் தம்பிக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு டிஷ்ஷுங்க இது. என் தம்பியை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு மனசே வராதுங்க. என் தம்பிக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி ரசங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.